அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது எனவும் காலக்கெடு விதிக்க முடியாது எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு நீட் தேர்வில் இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழு அறிக்கை தாக்கல் செய்தது. இதற்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கி ஆளுநரின் அனுமதிக்காக காத்திருக்கும் நிலையில் நீட் தேர்வு எழுதிய முடிவுகள் இன்று வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கலையரசன் குழுவின் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தாமல் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர் பிரசன்னா ராஜன் முறையீடு செய்தார். இந்த வழக்கு புதன்கிழமையன்று நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் புகழேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பல விஷயங்களில் கருத்து வேறுபாட்டோடு இருக்கும் அரசியல் கட்சியினர் இந்த விவகாரத்தில் ஒன்றுபட்டு உள்ளதாகவும் பெரும்பான்மையான மாணவர்களின் எதிர்காலம் இந்த முடிவை நோக்கிதான் உள்ளது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். வெள்ளியன்று நீட் தேர்வு முடிவுகள் வெளிவர உள்ளதால் உடனடியாக முடிவெடுப்பது அவசியம் என குறிப்பிட்ட நீதிபதிகள் பிற்பகல் 2:30 மணிக்குள் ஆளுநரின் செயலாளர் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த இவ்வழக்கில் நேர் நின்ற தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் மருத்துவ படிப்பில் உள்ஒதுக்கீடு வழங்கும் சட்ட முன்வரைவு ஆளுநரின் பரிசீலனையில் உள்ளதாகவும் அதை ஆளுநர் ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம் என தெரிவித்தார். அதேபோல் சட்ட முன்வரைவு குறித்து ஆளுநருக்கு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது எனவும் காலக்கெடு விதிக்க முடியாது எனவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் முடிவெடுக்க 1 மாத காலம் போதாதா என கேள்வி எழுப்பினர். முடிவுகள் வெளியாகி மாணவர் சேர்க்கை முடிந்த பின்னர் சட்ட வரைவு தொடர்பான முடிவுகள் வெளியாகி என்ன பயன் என கேட்ட நீதிபதிகள் எடுக்கும் முடிவு எதுவாக இருந்தாலும் முன்னதாகவே அதை தெரிவிக்கலாமே எனவும் கேள்வி எழுப்பினர். அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்கவே முன்வரவில்லை என்பதன் மூலம் உளவியல் ரீதியாக அவர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது தெரிய வருவதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் 4-5 லட்சம் ரூபாய் செலவழித்து தனியார் மையங்களில் பயிற்சி பெற முடியாத நிலையில் அவர்கள் உள்ளதாகவும் கிராமப்புற மாணவர்களின் வருத்தங்களும் வேதனைகளும் அளவிடற்கரியது என கூறி கண் கலங்கினர். இந்த வழக்கில் சாதகமான முடிவு கிடைக்கும் என நீதிமன்றம் நம்புவதாக கூறிய நீதிபதிகள் நீட் தேர்வு முடிவுகளுக்கு பிறகு எப்போது கலந்தாய்வு மருத்துவக் கல்லூரி இடங்கள் தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்பது குறித்து தகவல் தெரிவிக்க உத்தரவிட்டனர். இதையடுத்து சட்ட வரைவு தொடர்பான ஆளுநரின் முடிவு வெளிவரும் வரை தமிழகத்தில் மருத்துவ இடங்கள் கலந்தாய்வு தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடாது என அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது.